வணக்கம் நேர்களே, இது ஜிடிவியின் விவாத நிகழ்ச்சி. இந்த விவாத நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களாகிய உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் கல்லூரிகளில் விதிக்கப்படும் கலாச்சார கட்டுப்பாடுகள் குறித்துதான் விவாதிக்க இருக்கிறோம். சில தனியார் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் சில தனியார் கல்லூரிகளில் இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. அதாவது மாணவர்கள் மாணவிகளோடு பேசக்கூடாது, அலைபேசி அதாவது செல்போன் பயன்படுத்தக்கூடாது, மாணவர்கள் ஜீன்ஸ் மற்றும் டிஷர்ட் போன்ற உடைகளை அணியக்கூடாது, பெண்கள் குறிப்பாக ஸ்கர்ட் அணியக்கூடாது போன்ற சில கட்டுப்பாடுகளை சில கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், சில பொறியியல் கல்லூரிகள் விதிக்கிறார்கள். இது எந்த வகையில் மாணவர்களின் வளர்ச்சிக்கு உதவும் அல்லது மாணவர்களின் வளர்ச்சியை மட்டுப்படுத்துமா என்கிற தளத்தில் தான் இன்று விவாதம் செல்ல இருக்கிறது. இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்து பயணிக்க சிவந்தி ஆதித்தன் கல்வியியல் கல்லூரி முனைவர் முருகையன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் மாநில கல்லூரி மாணவர் செல்லகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக சென்னை பல்கலைக்கழக கல்லூரி மாணவி பிரியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்து நாம் விவாதத்தில் பயணிப்போம். சார், இப்ப நீங்க ஒரு கல்லூரி முதல்வராக இருக்கீங்க. ஒரு இது போன்ற கட்டுப்பாடுகள், குறிப்பாக உடை கட்டுப்பாடுகள், பொண்ணுங்க பசங்களோட பேசக்கூடாது போன்ற இது போன்ற கட்டுப்பாடுகள் எந்த விதத்துல ஒரு சரியானதா இருக்கும்? மாணவர்களை நெறிப்படுத்த உதவும்? அது மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட கட்டாய கட்டுப்பாடுகள் உதவும் என்று நான் சொல்ல மாட்டேன். இதை ஒரு கலாச்சார கட்டுப்பாடு என்று சொல்ல முடியாது. இதை தன் ஒழுக்கத்தை பேணிக் கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்கிற கல்லூரி நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாடு குறித்த சில நிகழ்வுகள். எடுத்துக்காட்டாக உடை கட்டுப்பாடு என்று சொல்கிற போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால், ஒரு கலைத்திட்டம், ஒரு கல்வி ஏற்பாடு, கரிக்குலம் என்கிற ஒரு கலைத்திட்டத்தை வகுத்துதான் அதற்கு ஏற்றார் போல பாடத்திட்டம் வகுத்து கல்லூரிகளானாலும் சரி, பள்ளிகளானாலும் சரி, மாணவர்களை உருவாக்குகிறார்கள். வேலை பெறுவது, வேலை பெற்று பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு அங்கமாக இருந்தாலும், இந்த கலைத்திட்டத்தில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்பது பலருக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த கலைத்திட்டம் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சுதந்திர அந்த உணர்வை இருக்க வேண்டும், பெரியோர்களுக்கு அடங்கி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட நல்ல உணர்வுகள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதோடு தன்னுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஒரு வேலை பெற்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவருக்கு ஏற்படுத்த வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்துதான் கலைத்திட்டம். அந்த கலைத்திட்டத்தை பயன்படுத்தி மாணவர்களை உருவாக்குகிற போது சில விலகல்கள் ஏற்படுமையானால் அங்கே சில கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து விடுகிறோம். இப்ப பள்ளிக்கூடத்தில் சீருடை இருக்கிறது. ஏன் இருக்கிறது? காமராஜர் காலத்திலிருந்து சீருடை இருக்கிறது. பழைய கர்ம வீரர் காமராஜர் காலத்திலிருந்து. ஏன் இந்த கட்டுப்பாடு என்று சொன்னால், சீருடை கட்டுப்பாடு கிடையாது. சீருடை ஏழை பணக்காரர் பேதம் வேண்டாம் என்பதற்காக கொண்டு வந்தனர். ஏழை பணக்காரர் வேறுபாடு சீருடை என்பது கட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடு கிடையாது. ஏழை பணக்காரர் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே உடை அணிந்து, பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் ஒரே உடை அணிகிற போது ஒரு சமத்துவம் வருகிறது. இல்ல, அது இந்த விவாதத்துக்கு பொருத்தம் கிடையாது. இப்ப நான் கேட்கிறது, கல்லூரிகளில் விதிக்கின்றது உடை கட்டுப்பாடு எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? கல்லூரிகளில் உடை கட்டுப்பாடு இருந்தா அந்த உடை கட்டுப்பாடு ஒரு தேசிய பற்ற வளர்க்கும். இந்த கல்லூரி முழுவதும் தேசிய பற்று எப்படி வளர்க்கும்? உடை கட்டுப்பாடு நிச்சயமாக வளர்க்கும். எப்படி சொல்றேன்னா, ஒரு கல்லூரியில ஒரே மாதிரியான உடை, சீருடை அணிந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. இந்த கல்லூரி, இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு வருகிற மாணவர்கள் மாணவிகள் இந்த உடைகளை அணிவார்கள் என்று சொல்கிற போது அந்த வளாகத்திலே ஒரு ஒழுங்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. இல்ல, ஒரு நிமிடம். இல்ல, சீருடை வழங்குவது பற்றியெல்லாம் இப்ப கல்லூரிகள்ல இல்ல. இது போன்ற உடைகளை, டிஷர்ட் ஜீன்ஸ் அணியக்கூடாது, பெண்கள் ஸ்கர்ட் அணியக்கூடாது, இது போன்ற விதிகளை தான் அவங்க விதிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பணக்காரோட பசங்க பண்ண போறாங்க. நம்முடைய கலை பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், இப்ப முழங்கால் வரைக்கும் உடை அணிந்து தன்னுடைய உடலை வெளியிலே தெரிகிற அளவிற்கு அந்த உடை அணிகிற போது கல்லூரியினுடைய அந்த மரியாதை குறைகிறது, கவனம் சிதறுகிறது. ஆகவே எந்த டிரெஸ், நீங்க எந்த உடை அணிய வேண்டும் என்பதிலே எங்களுக்கு வேறு கருத்து இல்லை. ஆனால் அந்த உடை நாகரிகம் உள்ளதாக, பிறருடைய உணர்வை தூண்டாததாக, ஒரு கல்லூரியினுடைய அந்த ஒழுங்குக்கு உட்பட்டதாக ஒரு மாணவன் அல்லது மாணவி என்று சொன்னால் அதற்கு இலக்கணமாக அமையக்கூடிய உடைதான் கல்லூரியில் அணிய வேண்டுமே தவிர அது ஒரு கலை நிகழ்ச்சி நடைபெறுகிற இடம் இல்ல. அது
நீங்க இந்த உடை ஐயா சொன்ன விஷயத்துல இருந்து நான் டோட்டலா வந்து என்னன்னா முரண்படுறேன். ஐயா சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா உடையானது ஒரு தேசப்பற்றை உருவாக்கக்கூடிய அளவுல வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஐயா முன் வச்சாரு. அது வந்து எப்படி வந்து உடை என்பது ஒரு தேசப்பற்றை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து மாணவர்கள் அவங்களுடைய உடை அணியறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய காரணமா பார்க்கும்போது சொன்னா அந்த மாணவனோ மாணவியோ அவர்களே வந்து ஒரு பொருளா தான் பார்க்கக்கூடிய ஏற்பாடுல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அந்த பொருளை வந்து எப்படி வந்து நம்ம மேம்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துல இருந்து யோசிக்கிறதோட விளைவு தான் இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய கட்டாயம். ஸோ இதையெல்லாம் இல்லாம ஒரு தனித்துவமா அந்த ஒரு மாணவனோட சுதந்திரத்தை வந்து டோட்டலா நம்ம வந்து கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை ஒரு கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்தும் பொழுது முழுமையாக அந்த மாணவனோ மாணவியோ அவர்களுடைய சுய வேலைகளே சுதந்திரமாக அவர்கள் செயல்படுத்த முடியாது. ஸோ ஆகவே இந்த மாதிரியான ட்ரெஸ் கோட்ஸ் கல்லூரிகளில் மாணவிகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இருப்பணும்னு சொல்றது இது டோட்டலா ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட வெளிப்பாடு தான் இது. ஸோ இதை வந்து என்னன்னு சொன்னா மாணவிகள் அந்த இருக்க ஜீன்ஸ் அணியக்கூடாது, அதே போல அதுதான் வந்து ஆபாசமான விஷயங்கள் வந்து தூண்டுது அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் என்னன்னா இது இன்னைக்கு இந்த நடக்கக்கூடிய டோட்டல் சுச்சுவேஷனுக்கு ஒரு காரணம். ஆனா அது மட்டுமே காரணம் கிடையாது. உடை அணிந்தது தான் வந்து என்னன்னா ஆபாசத்தை வந்து தூண்டுதுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து சாதாரணமா பாக்குற பார்வை எண்ணம் தான் சரியா இருக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு பெண் தன்னுடைய உடை கட்டுப்பாடு எந்தவித பெரிய வளர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது. பிரியா, நீங்க இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க. இப்ப உங்க ரெண்டு வேறுபட்ட கருத்தை வச்சாங்க. அதாவது உடை கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு ஒரு கருத்து வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி இந்த மாதிரி உடை ஒரு மாணவனுக்கு ஒரு 18-20 வயது நிரம்பிய மாணவனுக்கு ஒரு உடையை தீர்மானிக்கக்கூடிய அளவு கூட ஒரு உரிமை தராமல் இருந்தால் அவன் ஒரு பொருளாக தான் பாவிக்கப்படுகிறான் அப்படிங்கிற கருத்தையும் இவர் வச்சாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க சார், அவர் சொல்றது வந்து நான் ஏத்துக்க கூடிய கருத்தா இல்லை. ஒரு 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கு என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எனக்கு சுதந்திரம் அப்படின்றது வந்து ஏத்துக்கலாம். ஒரு சில இதுல தான் ஏத்துக்க முடியும். இன்னைக்கு மாணவர்கள் ஜீன்ஸ் போடுறதுதான் எங்களுக்கு அழகுன்றீங்க. அதே மாணவர்கள் இடத்துல நான் கேட்கிறேன், உள்ள போட்டிருக்க ஜட்டியோட பிராண்டு தெரிகிற அளவுக்கு ஜீன்ஸை இறக்கி விட்டுட்டு போட்டாதான் அது உங்களுடைய சுதந்திரம்னு நினைக்கிறீங்களா? பாக்குறவங்க நீங்க மட்டும் போட்டா அது தப்பு. அதே லேடிஸ் பிள்ளைங்க போட்டு வர துணிகள்ல ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே ஒரு உயர்தட்டு மக்களா இருந்தா தான் வந்து ரிச் லுக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு மன கோணத்துல போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸுங்க வந்து சரியானதா இல்லை. அதை கல்லூரியில கட்டுப்பாடுன்றத நான் கண்டிப்பா ஏத்துக்க கூடியதா இருக்கு. ஏத்துக்கலாம், நீ போட்டுட்டு வர ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்லும் போது அதை கண்டிப்பா அடுத்தவங்களோட உணர்வை தூண்டக்கூடிய அளவுல துணிகளை போட்டு வரக்கூடாது. இப்ப போட்டு வராங்க பாத்தீங்களா, ஸ்லீவஸ் ஸ்கட்டு நீ போட்டு வரும்போது ஒரு ஆடவன் பார்க்கும்போது என்னன்னு தோணும், அவனுக்கு வந்து பாக்குறதுக்கு பொண்ணு அழகா இருக்குடா மச்சான். பசங்களுக்குள்ள பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவானுங்க, அழகா இருக்கு ட்ரெஸ்ஸு, அந்த பொண்ணு அழகா இருக்கு, அவன் ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க, உன் உடம்புதான் தெரியும். அவங்க முன்னாடி நீ நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா பிரச்சனையே இருக்காது. அடுத்தவங்களுடைய பாலுணர்வை தூண்டக்கூடிய அளவுல துணிகளை காலேஜுக்கு போட்டு வரக்கூடாதுன்றத நான் ஏத்துக்கிறேன். அது மட்டும் கிடையாது, செல்லை வந்து காலேஜஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. மாணவர்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் அதில் போட்டுட்டு வரதை நான் கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது ஒரு சூழல்ல தான் இருக்கும். ஜீன்ஸு டிஷர்ட்டு ஆடவர்களுக்கு வந்து பெருசா அது ஒன்றும் கிடையாது. போட்டு வந்தால் ரிச் லுக்குன்றது இல்லை, போட்டு வரலாம். அவங்க வந்து வேலை செய்யற இடத்துல மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். காலேஜில் போட்டு வர்றது வந்து பெரிய விஷயமா ஏத்துக்கிறத நான் கண்டிப்பா அதை ஏத்துக்கல. அது வந்து வெளிநாட்டுல வேலை செய்யற ஒரு ரொம்ப அழுக்கு தெரியக்கூடாது, அதனால வர பாதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியல. ஒரு வாரத்துக்கு துவைக்காம போட்டு வரலாம், தண்ணி கட்டுப்பாடுல இருக்குப்பா துவைக்காம போட்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுல வர பிரச்சனை தெரியல. ஒரே ட்ரெஸ் போட்டு வரதுனால பலவிதமான நோய்கள் அவங்களுக்கு வருது. சுகாதாரத்தை கணக்கில் கொண்டுதான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களா? உடல்நலத்தை கணக்கில் கொண்டுதான்? உடல்நலத்தை மட்டும் கிடையாதுங்க சார், பல விஷயங்கள் இருக்கு. இப்ப அவங்க போட்டு வர ஜீன்ஸ்ல வந்து சைட்ல பாக்கெட்ஸ் நிறைய அந்த தொங்கும் பாத்தீங்களா, நாடாக்கள்ன்றது, அதை போட்டு வருவாங்க. பஸ்ல பந்தாவா தொங்கிட்டு வருவாங்க. தொங்கிட்டு வரும்போது இடையில எங்கேயாவது ஒரு சைக்கிள்லயோ இல்ல ஒரு இதுலயோ மாட்டுச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? பெத்தவங்க. வேற என்ன ட்ரெஸ் போடலாங்கிறீங்க? வேற என்ன ட்ரெஸ் ஒரு பையன் காலேஜ் பையன் போட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? காலேஜ் பசங்க ஜீன்ஸ்ல வாங்க, தப்பே கிடையாது. அது போட்டு வரதுல பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம அதை அறவே ஒதுக்கத்தல் தப்பு கிடையாது. நார்மலா போட்டுவாங்க. இதுக்கு இல்ல அது பிரச்சனை இருக்குங்கிறீங்க, அப்புறம் போட்டு வரலாங்கிறீங்க. இருங்க சார், நான் தெளிவா சொல்லிடுறேன். அது வந்து வேலைகளுக்கு மட்டும்தான் அது ஒத்து வரும், நம்ம காலேஜஸ்க்குலாம் அது ஒத்து வராது. சரி, கல்லூரி வளாகத்தில் என்ன உடை அணியணுங்கிறீங்க? நார்மலா நீங்க இப்பதானே ஜீன்ஸ்ன்றது வந்தது,
ஜீன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆடைகள் யூஸ் பண்ணியிருந்தீங்க? சரி, இணைப்பில் இருங்கலாம் பார்க்குறேன். சரி, இப்போ இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உடைகளில் வந்து அது ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது ஒரு சரிதான் அப்படிங்கிற மாதிரி கருத்தை அவங்க பதிவு செய்யறாங்க. அப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது அவங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் என்னன்னு சொன்னா அவங்க எந்த மாதிரி உடைய வந்து அணியணுன்றத தெளிவா சொல்லல. மாணவிகளோ எந்த மாதிரி உடைய அணி ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் நம்ம சொன்னோம். லிமிடேஷன்ஸ் இல்லாம வந்து உடைகளை அணியறதுக்காக அதை வந்து ஆதரிச்சு நம்ம வந்து நிக்கல. என்னன்னு சொன்னா உடைகள் வந்து அணியணும், ஆனா உடைகளுக்கான ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இப்ப என்னன்னு சொன்னா உள்ளாடை வந்து வெளியே தெரியற அளவுக்கு நீங்க வந்து போடுறீங்க, அதை வந்து என்னன்னா ஒரு தவறான எண்ணத்தை வந்து உருவாகுது அப்படின்ற மாதிரி கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதே போல என்னன்னு சொன்னா ஆடை ஒரு பெண்ணு ஜீன்ஸோ டிஷர்ட்டோ அணிஞ்சு வரும்போது அதை வந்து பாக்குற பார்வை அந்த எண்ணம் சரியா இருந்ததுன்னு சொன்னா அதுல வந்து அவங்க பாக்குற பார்வை தான் தப்பே தவிர அவங்க அணியக்கூடிய உடை சரி தவறு கிடையாது. இன்னைக்கு நம்ம கலாச்சார உடைன்னு பார்க்கும்போது என்ன, இன்னைக்கு ஆண்களுக்கு மிகவும் ஒரு ஆண் தமிழ்நாட்டு மக்கள் வந்துன்னா ஒரு ஆண் அவன் வந்து வேட்டி சட்டை அணிஞ்சான்னு சொன்னா ரொம்ப அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஆணுக்கு ரொம்ப அழகான உடை எதுன்னு சொன்னா வேட்டி சட்டை தான். அதே போல ஒரு பெண்ணுக்கு மிகவும் அழகான உடைன்னு சொன்னா அது வந்து சாரியா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு சாரியில வரக்கூடிய பெண்களை வந்து பாக்குற பார்வை எப்படி இருக்குது? சாரில அழகுன்னு சொல்றீங்க, அது கூட நிறைய பேருக்கு மாறுபடும். சிலருக்கு சுடிதார் போட்டாதான் பிடிக்கும். இல்ல அது கூட உங்களோட தனிப்பட்ட பார்வை. அதுதான் அந்த மாதிரி பார்வையில அதுதான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சதுனால தான் வந்து இந்த மாதிரி தவறான சம்பவங்களுக்கு நாங்க வந்து ஈடுபடுறோம் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு சாரி கட்டிட்டு போனாலும் பாக்குற பார்வை என்பது சரியா இல்லைன்னு சொன்னா அது வந்து அதை தவறாதான் போய் முடியும். ஸோ இதுதான் உடை என்பது ஒரு தீர்வு வந்து கொண்டு போய் சேர்க்கின்றது. நம்ம அதனால ஒரு ஒழுக்கத்தை கண்டிப்பா கொண்டு வர முடியாது. கல்லூரிகள் அந்த இதுக்கு மாணவர்களை ஒழுக்கப்படுத்துவதற்கு வேறு சில அதாவது இப்ப சில மாணவர்கள் வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ரொம்ப இறக்கி ரொம்ப விகாரமா போட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்களா? அதை எல்லாருமே பார்த்திருக்காங்க. இல்ல அது வந்து என்னன்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான அந்த வடநாட்டு கலாச்சாரத்தை விற்கக்கூடிய மாணவர்கள் பின்பற்றக்கூடிய விளைவு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே ஒரு சில காலகட்டத்தில் வந்து நம்ம லிமிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து நம்ம தடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா அதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக மாணவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்துல தலையிடுவதற்கு கல்லூரி நிர்வாகம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுவது தவறு என்பதுதான் நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. மாணவர்கள் நேரிலே இன்றைய நம்முடைய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மேலும் ஒரு விருந்தினர் சட்டை பல்கலைக்கழக மாணவி மாசாணி மோனிசா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடன் இணைந்து பயணிப்போம். இப்ப நீங்க இந்த வார்த்தை கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த உடை கட்டுப்பாடு அப்படிங்கிறது குறித்து ரெண்டு கருத்து இருக்கு. உடை கட்டுப்பாடுங்கிறது ஒரு ஒழுக்கத்துக்கான ஒரு வித்து தான், அது தேவை அப்படிங்கிற கருத்தையும் வச்சாங்க. மாணவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அது உடையவே கட்டுப்படுத்தினா வேற என்ன உரிமை தான் எங்களுக்கு இருக்கு, அது ஒரு உரிமை மீறல் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சாங்க. நீ எப்படி பாக்குறீங்க? அது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் தான். ஏன்னா ஸ்கூல் லெவல் வரைக்கும் யூனிஃபார்ம்ங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஸ்கூல் லெவல்ல யூனிஃபார்ம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதுல வந்து நிறைய ரிலீஜன்ல இருக்கிறவங்க, நிறைய ஸ்டேட்டஸ் வேரியேஷன் இருக்கிறவங்க படிக்கிற இடத்துல யூனிஃபார்மிட்டி இருக்கணும்னு ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் யூனிஃபார்ம் சிஸ்டமே வந்தது. இப்போ காலேஜ் லெவல்ல வரும்போது அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்றதுல தப்பு இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் ஜாப்னு போகும்போது அகைன் அவங்க ப்ரொஃபஷனலா அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது ஸோ அவங்க எப்பதான் வந்து அவங்களோட வியூஸை எக்ஸ்போஸ் வாழ்க்கை எப்பதான் வாழ்றதுங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ட்ரெஸ் கோட் இருக்கிறத விட இன்டீசன்ட் ட்ரெஸ்ஸஸ் போடாம இருக்கிறது அவங்களே மோஸ்டா ஸ்டூடெண்ட்ஸே வந்து இன்டீசன்ட் ட்ரெஸ்ஸஸ் யாரும் இப்போ போடுற கிடையாது. பிகாஸ் மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது தே நோ வாட் டு வேர். டீசென்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ எல்லாம் காலேஜ்ல போட்டுட்டு வராங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற யூனிஃபார்ம் மட்டும் என்ன டீசென்ட்னு சொல்ல முடியும்? நிறைய கான்வென்ட்ஸ்ல நிறைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ஸ்கர்ட் போடுறாங்க, நீஸ் வரைக்கும் தான் ஸ்கர்ட்ஸ் போடுறாங்க. ஸோ ஸ்கூல் லெவல்ல இருக்கிற இந்த அவங்களும் டீனேஜர்ஸ், 11th 12th படிக்கிறவங்களும் டீனேஜர்ஸ் தான். அங்க அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்து ஒரு நீட்டான ட்ரெஸ் கொண்டு போட சொல்லாம காலேஜ்ல when they become matured and they know how to carry themselves அப்ப வந்து இந்த ட்ரெஸ் கோட் போடுறது ஒரு unnecessary இஷ்யூவா தான் நான் கன்சிடர் பண்றேன். அதாவது நான் வந்து கல்லூரிகளுக்கு வந்த பிறகு அந்த விடையில சுதந்திரம் வேணும் அப்படின்னா சுதந்திரம் வெளியில பொதுமக்கள் கருத்து கேட்டு. வணக்கம் 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 ஜிடி விவாத நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் கோயம்பேடுல இருந்து மதன் பேசுறேன் சார். கோயம்பேடுல இருந்தா? கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லுங்க சார். அதாவது வந்து உடை விஷயங்கிறது வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம் தான். வந்து இந்த ஜீன்ஸ் போடுறதுங்கிறது வந்து டோட்டலாவே அவாய்ட் பண்ணணும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு ஜீன்ஸ் தயாரிக்கிறது கிட்டத்தட்ட 10,000 லிட்டர் தண்ணி செலவாகுது. அது இன்றைய இளைஞர்கள் அதை புரிஞ்சுக்கணும்.
அதே நேரத்துல பண்பாடு கலாச்சாரம் மாறாத உடை அணியணும். கல்லூரிக்கு மட்டுமல்ல, பொது இடங்களில் கூட என்ன உடை அணியலாம் சொல்லுங்க. சென்னை போன்ற நகரங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் அருவருப்புத்தக்க ஆடைகள் தான் அணிஞ்சிட்டு வர்றாங்க. அது இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, நன்றி. இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்ய நன்றி. அதாவது இப்போ உடையில் ஒரு அவங்களுக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரம் இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய திருமண நிகழ்ச்சிக்கு போகிறோம், பாரம்பரிய புடவை அணிகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், சுடிதார் போடுறோம், வீட்டில் இருக்கிற போது நைட்டி போட்டுக்கிறோம். கல்லூரிக்கு போகிற போது அதற்கான ஒரு நாகரிகமான உடை வேண்டும். நாகரிகமான உடை இப்போ முழங்கால் வரைக்கும் ட்ரெஸ் பண்ணுறது, உள்ள உடல் உறுப்புகள் வெளியே திருவதற்கு மாதிரி அணிவதெல்லாம் இப்போ மெச்சூர்டுன்னு சொன்னாங்க. அதை தான் இங்கே நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். இந்த பருவம் எப்படின்னா அடோலசன்ஸ் பருவம், இங்கேயும் போகாம இடையில உள்ள பருவம். இந்த நேரத்தில் தனக்கு ஒரு ஸ்டைல் வேணும், தன்னை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலருடைய அந்த போக்கு மிகப்பெரிய விபரீதமான விளைவுகளை தூண்டி விடுகிறது. நிச்சயமாக பார்வையில் சுத்தமாக பார்வையில் இருக்கணுங்கிறதுல நான் ஏற்றுக்கொண்டாலும் கல்லூரி வளாகத்திற்குள்ளே ஒரு உடை கட்டுப்பாடு என்பது இந்த அதாவது என்ன சொல்றேன்னா நாகரிகமான உடை. நான் ஒரு உடை கட்டுப்பாடு என்பதை நான் வந்து அவங்க சுதந்திரத்தை நான் வந்து குறுக்கிட விரும்பவில்லை. உடையில ஒரு கட்டுப்பாடு எப்படி சொல்றேன்னா நாகரிகமான உடை. அந்த கல்லூரிக்கு அவர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தன்னுடைய நாகரிகத்தை பேணக்கூடிய, நான் கூட சொன்னேன் தேசிய பற்றிய விளக்கம். நிச்சயமாக நம்முடைய கலாச்சாரத்தை உடைகளிலே காப்பாற்றுகிற போது நம்முடைய கலாச்சாரம் நம்ம தேசிய கலாச்சார உடைகளை அணிகிற போது அந்த பற்றை மேலோங்குகிறது என்பது என்னுடைய வாதம். ஆகவே என்ன உடைகள் தேசிய கலாச்சாரம் இப்ப மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நான் இன்னைக்கு வேஷ்டி கட்டுக்கு சொல்லல, புடவை கட்டிக்க சொல்லல. புடவை கட்டி சொல்ல பேசுனதுக்கு நீங்களே முரணா பேசுறீங்க. நிச்சயமாக இல்ல. அதாவது எப்படின்னா கலாச்சாரம் பேணுவது என்பது புடவை கட்டிக்கே சொல்லல. ஜீன்ஸ் போட வேண்டியது, சாதாரண பேண்ட் இருக்கிறது, சாதாரணமான எனக்கு திருப்பி அது புரியல. பேண்ட் போறதுக்கும் ஜீன்ஸ் போறதுக்கும் ஜீன்ஸ் என்பது தன்னுடைய உடையை இடுப்புக்கு கீழே நகர்த்தி போட்டுக் கொள்வது. இல்ல அது அவங்களே கண்டிச்சிட்டாங்க. அந்த மாதிரி யாரும் போடக்கூடாதுங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க வந்து ஜீன்ஸ் போடவே கூடாதுன்னு சொல்றீங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு பேண்ட்டுக்கும் ஜீன்ஸுக்கும் என்ன வேறுபாடு என்பது அது நம்ம பார்த்தோன்னே தெரியும். அதை போய் நாங்க இங்க அதை விளக்குவது என்பது இடக்கரடக்கல் முறையில் நான் அதை சொல்லலை. ஆகவேதான் வெளியிலே பார்க்கிற போது நாகரிகமாக தெரிகிற ஒரு உடையை கல்லூரியிலே அணிய வேண்டும். நீ வேற இடத்துக்கு போகும்போது வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ, இந்த இடத்துக்கு வரும்போது நாகரிகமாக உடை அணிந்து கொள். நமது விவாத நிகழ்ச்சியில் கருத்து பகிர்வு செய்வதற்காக டிஏவி பள்ளி முதல்வர் சதீஷ் அவர்கள் இருக்கிறார். அவருடன் கருத்து கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த விவாதத்தை கேட்டிருப்பீங்க. இப்ப கல்லூரிகளில் மாணவர்கள் உடை கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. அதாவது ஜீன்ஸ் பேண்ட் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பெண்கள் ஸ்கர்ட் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நான் அந்த பள்ளிகளுக்கு இருக்க மாதிரி கட்டுப்பாடு கல்லூரிக்கு தேவையில்லை தான் சொல்லுவேன். ஆனா டிசிப்ளின் பாதிக்கிற மாதிரி மாணவர்களும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, பட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க கூடாது என்னோட அபிப்பிராயம். காரணாக்கா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். அப்புறம் நம்ம ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஒரு டீசென்சிக்கு இன்டீசென்சிக்கும் மாணவர்களுக்கு அது புரிய செய்யணும். மற்றபடி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கூடாதுன்னு என்னோட அபிப்பிராயம் சார். அப்புறம் இது நீங்க பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் இப்ப இங்க வந்து மாணவி பதிவு செஞ்சாங்க. பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த சீருடையை விட கல்லூரியில் இருப்பது வந்து பெரிய லெவலில் பார்ப்பதற்கு அநாகரிகமாக இருப்பதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எனக்கு ஸ்கூல் லெவல்ல யூனிஃபார்ம் கொண்டு வரதுக்கு காரணமே ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது இருக்காங்க. ஸ்கூல் லெவல் யூனிஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு காரணம் சீருடைங்கிற அமைப்பை யாரும் விமர்சிக்கல, அந்த உடைய மட்டும் தான் கேக்குறாங்க. அவங்க பிளஸ் 1 பிளஸ் 2 மாணவிகள் ஸ்கர்ட் அணியும் போது கல்லூரி மாணவர்கள் அணியும் போது ஏன் அதை விமர்சிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. உடை என்பது அநாகரிகமாக இருந்தாக்கா அது வந்துட்டு ஆப்ஜெக்ட் பண்ணலாம். அநாகரிகமாக இல்லாமல் ஒரு ஜீன்ஸோ மற்ற உடையோ அணிவதில் அது தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் அந்த மாதிரி கல்லூரிகளில் கட்டுப்பாடு தேவையில்லை. உதாரணத்துக்கு செல்போன் யூசேஜ் எடுத்துங்க. உதாரணத்துக்கு அது செல்போன் கிளாஸ் ரூம்ல ஒரு மாணவர் பயன்படுத்துறது அது தவறு. கல்லூரியில் கிளாஸ் ரூம் வெளியே இருந்து பயன்படுத்துறது அது தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் இல்ல கல்லூரி வளாகத்தில் செல்போன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அது கல்லூரிகள் அது ஒரு கவர்மெண்ட் ஆர்டரா வருது எப்படி நான் பாக்குறேன்னாக்கா அது மிஸ்யூஸ் பண்றதாலதான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கிறது. நான் என்ன பாக்குறேன், ஒரு கல்வியாளர் வந்து பாக்குறாக்கா பல நேரங்களில் இந்த அட்வான்ஸ்ல வந்து டெக்னாலஜி வந்ததால
மாணவருக்கு செல்போன்ல ஒரு கிளாஸ் ரூம் இல்லாத இடத்துல வந்து பிரவுசிங்க்கும் மற்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கும் அது செல்போன் யூஸ் பண்றது தவறு இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா கிளாஸ் ரூம்ல அந்த செல்போன் யூசேஜ் இருக்கக்கூடாது. இல்ல கிளாஸ் ரூம்ல கல்லூரியிலே தடை செய்யணுங்கிற மாதிரி தானே சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அது 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 கல்லூரி தானே பண்ணிருக்கு. இப்ப ஒரு காலத்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி இருந்தது. இப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இப்ப எடுத்தாச்சே. ஒரு காலத்துல இருந்தது, பட் இப்ப அந்த அந்த எல்லா கல்லூரியிலும் இந்த செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது அந்த கட்டுப்பாடு இல்ல. இப்போ சில கல்லூரிக்கு அது இம்போஸ் பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ண, அது கிளாஸ் ரூம் தவிர வெளியே யூஸ் பண்ண தவறு இல்லைன்னு சொல்லுவேன், தவிர அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரி கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூடாது, அதாவது பையனும் பொண்ணு பேசிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு ஒத்து வராதுங்க. அது ராங் இன்டர்பிரேஷன். அது ஒரு ஹெல்த்தி க்ரோயிங் பழைய காலகட்டத்துக்கு ஒத்து வருமா? அது பழைய காலத்துனாக்கா அந்த காலத்து நிர்பந்தமா இருந்திருந்தது. பட் நவ் சேஞ்சிங் என்வாயன்மெண்ட்ல குளோபல் வில்லேஜ் சொல்லும் பொழுது இது ஒரு ஆணும் பொண்ணு பேசக்கூடாது, அது சரியான ஒரு வளர்ச்சியா நான் பார்க்கல. நானு இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல பேசுறது தவறு கிடையாது சொல்லுவேன். நானு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலோட நிறுத்திக்கணுங்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. அந்த எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்லோட நிற்போம்னாக்கா நம்ம வந்து இந்த ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் மாணவர் மேல கல்லூரி மாணவர் மேல பண்ணும் பொழுது நிச்சயமா அது மிஸ்யூஸ் தான் வரும். வேற ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட் காலேஜ் அலோவ் பண்ணீங்கன்னாக்கா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கும், தவிர அது தவறா போறது வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு ஐசோலேட் இன்சிடென்ட் தவறு நடந்துக்கிற ஒரே ஒரு காரணத்தால கல்லூரி இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பா சார். இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்ய நன்றி சார். அதாவது அவர் என்ன சொன்னா, வளாகத்தில் பயன்படுத்தலாம், வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடாது. செல்போனை வளாகத்தில் பயன்படுத்தலாம், வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் இப்போ நிறைய இது இல்லை, நிறைய இடங்கள்ல போட்டோ எடுத்து மாணவிகளை போட்டோ எடுத்து அல்லது மாணவனை போட்டோ எடுத்து அதை வந்து வேற மாதிரி கிராஃபிக்ஸில் கொண்டு வர்றது போன்ற அந்த பாசிபிலிட்டி அதில் இருக்கிறதுனால தான் அந்த செல்லை அங்கே பயன்படுத்த, அது ஒரு பய உணர்வு தான். இந்த மாதிரி ஏற்பட்டு விடக்கூடாது, விபரீதம் விளைந்து விடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுகிற இந்த நிகழ்வு தானே தவிர அந்த டெக்னாலஜி அப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 2-3 இடங்கள்ல அப்படி ஆகி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அவமானத்துக்குள்ளான சிறுமிகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க கல்லூரி வளாகம் மட்டும் இல்ல, எங்க வேணாலும் செய்வாங்க. எங்க வேணாலும் செய்யலாம். கல்லூரி வளாகத்துல வாய்ப்புகள் எப்படின்னா அங்கதான் சந்திக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய எப்பவுமே கூட்டமா மோபா இருக்கிற இடத்துலதான் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதற்காக ஆனா அதுல அறிவுரை சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அறிவுரை சொல்லி மாணவர்களை அவர்கள் நெறிப்படுத்தி தக்க முறையில சொல்லி அது சரிப்படுத்தினா வளாகத்தில் செல்போன் பயன்படுத்தலாம், வகுப்பறையில் பயன்படுத்தலாம். மோனிஷா, நீங்க பொண்ணுங்க பசங்களோட பேசக்கூடாது அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்க கட்டுப்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? பொண்ணுங்க பசங்க, அப்ப பொண்ணுங்க பசங்க கூட பேசக்கூடாது, பசங்க பொண்ணுங்க கூட பேசணும், யாரு கூட பேசணும்? சோ இந்த மாதிரி பசங்க கூட பேசிக்கணும், பொண்ணுங்க கூட பேசணும். இது என்ன ஒரு லெஸ்பியன் ட்ரெண்டோ கே ட்ரெண்டோ உருவாக்கிட்டு இருக்காங்களா? ஒரு கேர்ள் ஒரு பாய் கிட்ட இப்போ காலேஜ் டைம்ல பேசாம இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நாளைக்கு அவங்க வெளியே வந்து சொசைட்டில எப்படி ஆப்போசிட் செக்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க? ஜாப் போகும்போது பையன் பொண்ணு கிட்ட பேசக்கூடாது, பொண்ணு பையன் கிட்ட பேசக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ அவங்க எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ அவங்க வந்துட்டு நாளைக்கு அவங்க வெளியே வரும்போது ஆப்போசிட் செக்ஸை பத்தி அவங்களுக்கு தெரியாத பட்சத்துல தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சில்லியான ஒரு மேட்ரு ஆக்சுவலி. அதுவும் இந்த ஜெனரேஷனுக்கு இட் டசன்ட் சவுண்ட்ஸ் குட். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பையங்களை பொண்ணு பேசக்கூடாதுங்கிறது ஒரு மாணவன் ஒரு மாணவி சகோதர மனப்பான்மையோடு பேசிக்கணுமா? பேசிக்கொள்வதில் தவறில்லை. ஒரு உடன்பிறவா சகோதரி உடன்பிறவா சகோதரன் என்கிற அளவிலே பேசிக்கொள்வதிலே தவறில்லை, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலே தவறில்லை. ஆனால் கல்லூரி வளாகத்துக்குள்ளே வேறு விதமான பேச்சுக்கள், வேறு விதமான ஒரு நகைச்சுவையான துணுக்குகளை சொல்லிக் கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். என்னென்ன பேசலாம் நீங்களே சொல்லிருங்க மாணவர்கிட்ட. பையனும் பொண்ணும் பேசும்போது எது மாதிரி அண்ணன் தங்கச்சி அப்படி மாதிரி பேசிக்கணுங்கிறீங்களா? ஆமா, அண்ணன் தங்கை மாதிரி ஒரு குடும்பத்தில் நிகழ்கிறது ஒரு நிகழ்வு. இல்ல சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த கல்லூரிகள்ல வந்து செல்போன்ஸ் பயன்படுத்தக்கூடாது, அதே போல மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசக்கூடாது. இந்த 2 விஷயமே என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்தமா மாணவிகளும் 2 பேருமே வந்து ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு பிளவு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. கல்லூரிகள்ல வந்து செல்போன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் போது கல்லூரி வளாகத்துக்குள்ள பயன்படுத்தி தான் ஆகணும்.
வகுப்பறையில பயன்படுத்தக்கூடாது. அதே போல இன்னைக்கு எக்ஸாம்ஸ் நடக்குது, செமஸ்டர் எக்ஸாமோ இல்ல சிஏ எக்ஸாமோ எந்த எக்ஸாம் நடந்தாலும் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே செல்போன்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் போட்டிருக்காங்க. மாணவர்கள் எல்லோரும் யாருமே செல்போன்ஸ் உள்ள எடுத்துட்டு போறது கிடையாது. எல்லாரும் அவங்க கல்லூரி வளாகத்திற்கான தடைதான். அது வந்து என்னன்னு சொன்னா அங்க வச்சிருக்காங்க. சோ அப்படியே வந்து இன்னைக்கு கூடிய கால சூழல்ல செல்போன் பயன்படுத்தாம டெக்னாலஜி வந்து வளரக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் வந்து வளர்ச்சி அடையுமே தவிர அதை வந்து முழுமையா நம்ம வந்து தடுக்கிறது எந்த விதத்திலும் சரி கிடையாது. அதனால என்னன்னு சொன்னா கல்லூரி வளாகத்திற்குள்ளாக செல்போன் பயன்பாடு என்பது மாணவ வளர்ச்சிக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும் அப்படின்றதுதான். ரெண்டாவதா அந்த செல்போனை வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற கண்டுபிடிச்சு கருத்து கேட்பேன். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. பிரியா அந்த விவாதத்தை கேட்டிருப்பீங்க. இப்ப இங்க பையனும் பொண்ணும் பேசிக்கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடை பத்தி பேசும்போது முனைவர் ஐயா கூட சொன்னாங்க, பேசிக்கலாம் ஆனா ஒரு அண்ணன் தங்கி மனப்பான்மையோட பேசிக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் ஏத்துக்கக்கூடிய கருத்தா இல்லைங்க சார். இன்னைய ஜென்ரேஷன்ல இருக்க மாணவர்கிட்ட வந்து நான் பேசக்கூடாதுன்னு சொன்னது அங்கதான் அவங்களுக்கு வந்து ஏன் பேசக்கூடாதுன்ற கேள்வியோட அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளும் அதுக்குள்ள புகுத்தப்படுறதா தான் நான் பாக்குறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல எந்த ஒரு இது இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான லெவல தான் மெயின்டைன் பண்றாங்க. பொண்ணு பையனும் பேசக்கூடாதுன்னு என்ன சார், இதை நான் மறுப்பேன் கண்டிப்பா. ஏன்னா லேடிஸும் ஜென்ஸும் பேசிக்கும் போது எல்லாருமே முக்கால்வாசி பேர் எல்லாரும் இதை வந்து தப்பான மிஸ்யூஸ் பண்றதா கிடையாது. 100ல ஒரு 20 பேர் 25 பேர் தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்க யாரும் இது இல்லை. இது இம்பேக்டோ ஒரு சின்ன உதாரணமா சொல்லணும்னா, நாங்க பசங்க எங்க காலேஜ்ல நாங்க பொண்ணுங்களும் பசங்களும் பேசிக்கிறோம். இப்போ எங்க சார் வந்து சொல்லுவாரு, எல்லாரும் ஈக்குவல் ரைட்ஸ் தான்ப்பா, யாரும் வந்து தப்பான இதெல்லாம் பழகல, ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் கலந்து உட்காரதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, பேசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, அவங்கவுங்க மனசை பொறுத்து இருக்கிறது அது. அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலயுமே மாணவர்கள் வந்து மனசு சரியா இருந்தா ஏன் அது தப்பான இதை பாக்குறீங்க? என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நான் இருக்கிறது என்னோட சுத்துவட்டுல நான் அதிகமா என்னோட இது ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா ஜென்ஸ் லைனிங் தான். என்னோட பேரண்ட்ஸ் வந்து கரெக்டா என்ன புரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் புரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. காலேஜ்ல இருக்கவங்களும் அவங்கவுங்க மனசை கரெக்டா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது. பெரியவங்களா சொல்றத நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். பேசிக்கிறதுல என்ன சார் வந்துருது? அதாவது கட்டுப்பாடுகள் என்கின்ற முறையில் ஒரு ஆண் பெண் நட்பை மாணவர்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்துகிற விதமாக கட்டுப்பாடுகளை விதிக்க கூடாது என்பதே மாணவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவாதம் தொடர்கிறது. மோனிஷா, இப்ப வந்து எல்லா கல்லூரிகளுமே குறிப்பா அந்த பையனும் பொண்ணும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வைக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தப்பு நடந்துடக்கூடாது, மிஸ்யூஸ் ஆயிரும், அவங்களுக்கு புரியாத வயசு, இந்த மாதிரி வார்த்தைகளை தான் தொடர்ந்து அவங்க பயன்படுத்துறாங்க. அவங்க குடும்ப மானத்தை காப்பாற்றணும், பெண் பொம்பளை பிள்ளை அது பாதிக்கப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் கல்லூரி மாணவிகளுக்கு இருக்கிறதா? இப்போ வந்துட்டு நான் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசிக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. இங்க ப்ராப்ளமே எங்க இருக்குன்னா, ஒரு ஹாரஸ்மெண்ட், ஒரு ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹாரஸ் பண்றது, இந்த மாதிரி தான் நிறைய வந்து நியூஸஸ் இப்போ வருது. தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பர்சனலா ஒரு சில பேருக்கு வர இஷ்யூஸை வச்சுட்டு அது ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு லவ் அஃபேர் இந்த மாதிரி பர்சனலா நடக்கிற விஷயத்தை ஜெனரலைஸ் பண்றதா இல்ல. லவ் இன் தி சென்ஸ் அதர் நெகட்டிவ் லவ்ங்கிற பேர்ல பண்ற தப்பான விஷயங்கள், அந்த ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது தான் இந்த ப்ராப்ளமே வருது. ஸோ அது வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது வந்து ஜெனரலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து அவங்களுக்கு தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பாதிப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க திரும்பியும் வெளியே வரும்போது அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் பசங்களோட பழகிறதுக்கு, பொண்ணுங்களுக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போகும்போது அவங்க இப்படி ஒரு கட்டுப்பாட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க செல்போன் பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா, செல்போன் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க காலேஜ்ல. ஆனா அன்வான்டட் சைட்ஸ் இப்ப எல்லா காலேஜ்லயும் வைஃபை இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய காலேஜஸ்ல இன்னும் அன்வான்டட் சைட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருக்காங்க. இவங்க செல்போன் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றதுக்கு தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே முதல்ல பேரண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறாங்க, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆனா காலேஜ்ல இருக்கிற இந்த அன்வான்டட் சைட்ஸ் எல்லாம் ஏன் மேனேஜ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேங்குது? அவங்களே ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, இப்ப கல்லூரி மாணவர்கள் மாணவிகளிடையே எந்தவித
அச்ச உணர்வும் இல்லாமல் நாங்கள் நட்போடு தோழமையோடு பழகி கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க ஏன் இப்படி ஒரு தப்பான விஷயத்தை கட்டுப்பாடுகள் மூலமா விதிச்சு எங்களுக்கு நிர்பந்திக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நான் மீண்டும் பிரியா கூட சொன்னாங்க எனக்கு கருத்துக்கு முறை. நான் என்ன சொல்றேன்னா, ஆணும் பெண்ணும் பேசக்கூடாதுன்னு இப்பவும் நான் சொல்லல. ஆணும் பெண்ணும் சரியாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அது ஒரு தாய் மக்களாக இருந்து நட்பாக இருந்து பழக வேண்டும், பேச வேண்டும். செல்போன் வளாகத்தில் பயன்படுத்த வேண்டும். ஆனால் செல்போன்ல உள்ள டெக்னாலஜியை வேறு தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. கல்லூரிகளிலே ஒரு நாகரிகமான உடை அணிய வேண்டும். நாகரிகம் அல்லாத உடையை வேற எங்காவது கலை நிகழ்வுகளுக்கு வேற எங்காவது நீங்க டான்ஸ் ஆட போகும்போது பயன்படுத்துங்க. கல்லூரிகளுக்கு பொதுமக்கள் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? காங்கேயத்திலிருந்து லோகநாதன் பேசுறேன் சார். எங்க? காங்கேயத்திலிருந்து லோகநாதன். காங்கேயத்திலிருந்து லோகநாதன், சொல்லுங்க சார். ஒன்னு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பத்தி சொன்னாங்க சார். சொல்லுங்க. சுருக்கமா சொல்லிடுறேன். ட்ரெஸ்ஸுக்கு சான்ஸ் இல்லை சார். கண்டிப்பா கட்டுப்பாடு வேணுங்க. டிஷர்ட்டை போட்டு எந்த காலேஜில் சார் வர சொல்லியிருக்காங்க? நம்ம ஏற்படுத்திக்கிறதா மெயின் சார் அது. அப்புறம் செல்போனை வந்து இன்னைக்கு செல்போன் இருந்தங்காட்டி தானே சார் இவ்வளவு யூஸ். காலேஜ் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு செல்போன் வேக நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 rupees ஒரு பர் மினிட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு காலேஜுக்கு எஸ்எம்எஸ்க்கும் பர் நிமிஷம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிரச்சனை அதுவா இருக்கு என்ன? சரிங்க. கல்லூரி மாணவர்களுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க இந்த செல்போன் கம்பெனிகள்ங்கிறது என்ன? ஆமாங்க சார். மெயின் அதான் செல்போன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜ் மெயினா பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அவையில இதே பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு எஸ்எம்எஸும் சரி அவங்களோட கால் ரேட்டும் சரி எல்லாமே. ஏன்னா எதுக்கு சார் யூஸ் பண்றது அதுதானுங்க. என்ன மெசேஜ் பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்கன்னா அது எமர்ஜென்சினா காலேஜ் கூப்பிட்டு சொல்றாங்க சார். இவ செல்போன் என்னங்க சார் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த கருத்து அவி மேடம் கூட சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஆண் பெண் சகோதரத்துவம் பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சார் பேசுற அப்படி? எடுத்துன்னு என்ன மெசேஜ்ங்கிறத மெசேஜ்ல பண்ணிடுறாங்க. அடுத்த நிமிஷம் காலேஜில் பண்ணிடுறாங்க. ட்ரெஸ் அப்படிதான் சார். கம்பல்சரி தான் டிஷர்ட் கம்பல்சரியா தவிர்க்கணும் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நடந்துட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு வேற விதமான கருத்தோட்டத்துல பாக்குறாங்க சார். எல்லாரும் யாரு சகோதரத்துல பேசிட்டு தான் பண்றா, யாரு பாக்குறா, அதான சார் மெயின். இல்ல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப மாசாணி மனுஷா கூட அதை சொன்னாங்க. அதாவது ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது எங்களுக்குன்னு ஒரு உடை இருக்கிறது. அதாவது ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ் போட முடியாது, பையனும் சரி பொண்ணும். 12ஆம் வகுப்பு வரையும் 18 வயசு வரையும் அவங்க வந்து யூனிஃபார்ம்ங்கிற பேர்ல தான் ட்ரெஸ் பண்றாங்க. வேற ட்ரெஸ் அவங்க பண்ண முடியாது. அப்ப எப்பதான் அந்த மாணவர்கள் அந்த அந்த பருவத்தை வந்து அவங்க மகிழ்வா இருக்கிறது ஒரு டீஷர்ட் ஒரு சார். இப்ப மேடம் 2 பேரும் வந்திருக்காங்க, ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்களா, எங்க இருக்கான்னு தெரியல. எவ்வளவு டீசென்ட் இப்ப பண்ணிருக்காங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ் இருந்தா எதுக்கு சார் இந்த மாதிரி பேச்சே வராது சார். சரி இப்ப வந்திருக்கிற 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீசெண்டா வந்திருக்காங்க. இப்ப அவங்க பேசணும் அதெல்லாம் சார் விரும்புறாங்க. இதுதான் நாங்களும் விரும்புறோங்க. சமுதாயத்துல பாக்குற அது என்னுடைய அக்கா தங்கச்சி சரி யாரா இருந்தாலும் சரி அப்படி டீஷர்ட் போட்டோம்னா வீட்டுல யூஸ் பண்ணுங்க. ஏதாவது அப்படி போகுதுங்க சார். காலேஜ் வந்துதான் பண்ணணுங்கிறது இல்லைங்களே. என்ன இப்ப காலேஜ் போறாங்க, பஸ்ல வர போறாங்க, அத்தனை பேர் பாக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி என்னத்துக்கு தானுங்க அதே போகுது. அதனால தானே சார் எங்களை பொறுத்த ட்ரெஸ்ஸும் சரி இந்த செல்போனும் சரி இது கொஞ்சம் தவிர்க்கலாமே, கம்பல்சரியா தவிர்க்கலாமேங்கிறதான் சார் ஒண்ணு. என்ன அவியலோட இதுக்கு தான் சொல்றேன். நான் வந்து எங்களுக்கு வந்து இதனால ஒரு இது கிடையாதுங்க. அந்த மாதிரி மிஸ்யூஸ் நடந்துருது. நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டிவி சேனல் நீங்க எல்லாம் எவ்வளவோ போராடுறீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏசிட் வீசி எத்தனை நடக்கு சார் இன்னைக்கு. கண்டிப்பா சார். காங்கேயத்திலிருந்து நம்ம இணைப்புக்கு வந்து கருத்தை பதிவு செய்ய மிக்க நன்றி. தொடர்ந்து விவாதத்தை பாருங்க. நன்றி ஐயா. மறுபடியும் ஒன்றுன்னு சொன்னா ட்ரெஸ் கோட் விஷயத்துல வந்து சொல்ல வேண்டிய இருக்குன்றதான். அதாவது மறுபடியும் இந்த ஆணாதிக்க சிந்தனையோட அந்த கூட சேர்ந்த பார்வை என்பது ஒளியற வரைக்கும் இது வந்து இப்படி தொடருமே தான் தவிர அந்த ட்ரெஸ் கோடை வந்து கட்டுப்படுத்தினோட விளைவா இது வந்து ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கூடாதுன்றதான் ட்ரெஸ் கோட் சம்பந்தம் சொல்ல வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு ஆண் பெண் 2 பேரும் வந்து கல்லூரிகளில் பேசிக்கூடாதுன்னு சொல்லும்போது 2 பேரும் தனித்தனியாக பிரித்து வச்சாதான் ஆப்போசிட் செக்ஸ் மேல ஒரு அஃபேர் வந்து ஏற்படும். ஒரு ஆணை பத்தி ஒரு பெண் வந்து கூட இருக்கிறத விட தனியா இருக்கும்போது தான் அவளை பத்தி அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வப்படுவார்கள். இதுதான் வந்து நான் சொன்னா ஒரு பெரிய தப்பான எண்ணத்துக்கு காரணமா ஒரு பெரிய விளைவை வந்து ஏற்படுத்தும். அதே போல இன்னைக்கு சமுதாயம் விட்டு. வணக்கம். வணக்கம் சார். நான் இன்பசேகரன் சூளைமேட்ல இருந்து பேசுறேன். சூளைமேட்ல இருந்து இன்பசேகரன், சொல்லுங்க. ஆமா சார். இப்போ காலேஜுக்கு நம்ம படிக்கிறதுக்கு போறோம். அங்க வந்து ஆடை ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி அது கொடுக்கறது அது மாதிரிதான் ஒரு கருத்து நிலவுது. அந்த மாதிரிதான் ஒரு மென்டாலிட்டி எல்லா பசங்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு என்ன காஸ்டியூம் போட்டு போனோம் அப்படின்னே தான் பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி டெய்லி ரெடி ஆகுறாங்க. ஆனா இந்த கருத்தை இந்த மனநிலையை மாத்துறதுதான் படிப்புக்கும் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயம். அவங்க ஆடைய வச்சு அவங்களோட கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வராம இருக்கும். படிக்கிற போது எல்லாருமே ஸ்டூடெண்டா இருப்போம். இந்த கருத்தை தான் பதிவு பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சார். இப்ப ஆண் பெண் வந்து பேசிக்கவே கூடாது மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கட்டுப்பாடு எப்படி பாக்குறீங்க?
அவ்வளோ டீட்டெயிலா தேவையில்ல. ஆண் பெண்ன்ற மாணவர்கள், வெறும் மாணவர்கள் ஆண் பெண்ற ஜெண்டர் அப்படின்றதே வந்து மக்கள் மனசுல போக கூடாது சார். கண்டிப்பா அது செக்ஸ் எஜுகேஷன் அந்த டாபிக்ல டைவர்ட் ஆகும். பட் ஸ்டில் மாணவர்கள் மாணவிகள்னு போக கூடாது, மொத்தமாவே மாணவர்கள் தான் சார். இதுதான் தேவையான மனநிலை என்ன நான் ஃபீல் பண்றேன் சார். கண்டிப்பா நமது ஜிடிவியில் இந்த விவாதம் குறித்து ஏற்கனவே கருத்து கூறிய சில மாணவர்களின் கருத்தை தற்போது கேட்கலாம். எங்கள் காலேஜில் வந்து ட்ரெஸ் கோட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் டிஷர்ட்ஸு ஜீன்ஸு என்ன வேணால் வேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் பண்ணுறோம். எங்களுக்கு ட்ரெஸ் கோட்லாம் எதுவுமே இல்லை, டிஷர்ட் ஜீன் எல்லாம் போடலாம். மற்ற காலேஜ் மாரி எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லை, அதேமாரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மேஜராக இது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரிங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ட்ரெஸ் கோட் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஜீன்ஸ் பேண்ட், சாதாரணமாக ஃபார்மல் ஷர்ட்ஸ், அதே மாதிரி டிஷர்ட்ஸ், இது எல்லாமே அவங்களுடைய ரெகுலாரிட்டி, அவங்களுடைய மெச்சூரிட்டியை காட்டுறதுக்காகவே எல்லாருமே ரொம்ப நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி நாங்கள் இந்த கொட்டேஷன்ஸ் உள்ள அதிகமான டிஷர்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக. அதாவது இப்போ நீங்கள் இந்த பேட்டியில் கேட்டிங்கன்னா, மாணவர்களை கருத்து கேட்டிங்கன்னா, மாணவர்களிடமே ஒரு பக்குவம் இருக்கிறது, அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதாவது நீங்க சொல்லுகிற மாதிரி அநாகரிகமா ஒரு ஆபாசத்தை தூண்டுகிற மாதிரியான உடை அணிந்து மாணவிகள் வர்றாங்களா? நிச்சயமாக. ஆகவே தான் அந்த இப்ப அவங்க சொன்னாங்க, நான் எங்களுக்குள்ளே ஒரு முதிர்ச்சி இருக்கிறது, நாங்கள் சரியான உடை அணிந்து வருகிறோம், அப்ப பிரச்சனையே இல்லை. இப்போ திரும்ப நீங்க சில திரைப்படங்களை காண்பிக்கிற மாதிரி, கதாநாயகிகள் காண்பிக்கிற மாதிரி மாணவிகள் வராங்களா, அதான் கேட்கிறேன். அப்படி வருகிற காரணங்களால தான். அதாவது நான் திருப்பி சொல்ல பாருங்களேன், இப்ப எல்லாருமே சொல்றாங்க ஆணும் பெண்ணும் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, செல்போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, நல்ல உடை அணிந்து வர வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனா உடையே நீங்க சொன்னீங்க அப்படி அணிந்து வருகிறார்களா? ஒரு சிலர் அணிந்து வருகிற காரணத்தினால, ஒரு சில மாணவிகள் அணிந்து வருகிற காரணத்தினால, மாணவர்கள் அணிந்து வருகிற காரணத்தினால இந்த கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. நாகரிகமாக உடை அணிந்து வாருங்கள் என்று சொல்வதிலே தவறு எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க, மாணவிகள் அந்த மாதிரி ஆபாசத்தை தூண்டுற மாதிரி உடை அணிந்து கல்லூரி மாணவிகள் வராங்களா? பொதுவா வந்து ஒட்டுமொத்தமா வந்து மறுக்கிறேன். ஆபாசத்தை தூண்டக்கூடிய எண்ணத்தோட வர மாதிரி தான் ஐயா வந்து கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. மாணவிகளுக்கு தன்னை வந்து ஆபாசமா காட்டிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட கல்லூரிகளுக்கு வர மாதிரியான மென்டாலிட்டியோட இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே கிடையாது. சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான ஒரு ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவனுக்கு தன்னை எப்படி வந்து ஒரு சமுதாயத்துல மரியாதை கூடிய மாணவனை காட்டிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு. அதை தான் வந்து பேணிக்காக தவிர தன்னை ஆபாசமா காட்டணுன்ற எண்ணத்தோட யாரும் கல்லூரி மாணவர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் யாரும் அப்படி கிடையாது. பார்க்கிற பார்வை என்பது மாறணுமே தவிர மாணவர்கள் மீது அப்பாட்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஒரு சரியான கருத்தா இருக்காதுன்னு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் வந்து சொன்னா, இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில வைஷ்ணவ கல்லூரியினுடைய முதல்வர் பிரசாத் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் இணைந்து நாம் பயணிப்போம். நிர்மலா பிரசாத், சொல்லுங்க. இப்ப நடந்த விவாதத்தை கேட்டிருப்போமே, கல்லூரிகள்ல வந்து ஆண் பெண் பேசிக்க கூடாது, மாணவ மாணவிகள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது, வளாகத்தில் டிஷர்ட் ஜீன்ஸ் அணியக்கூடாது, ஸ்கர்ட் அணியக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை சில தனியார் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் விதிப்பதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, எங்க கல்லூரியில உண்டு. சொல்லுங்க, அந்த மாதிரி கட்டுப்பாடுகளை நீங்க விதிக்கிறது வந்து சரியா மாணவர்களை நெறிப்படுத்த உதவும் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா எங்க மாணவர் நெறிப்படுத்தியாச்சு ஆல்ரெடி. இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிச்சு நெறிப்படுத்திட்டீங்களா? ஆமா. இல்ல இதே இப்ப பையனும் பொண்ணும் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல என்ன மாதிரியான நீங்க ஒழுங்க காலேஜ் கோ எஜுகேஷன்ல, அதனால அது கேர்ள்ஸ் காலேஜ். சரி, ஆடை கட்டுப்பாடுல நீங்க எப்படி என்னென்ன மாதிரி ஆடைகளை அனுமதிக்கிறீங்க? கட்டுப்பாடு அவங்களுக்கு சௌரியமான விதமான பேண்ட் ஜீன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வரலாம். ஆனா மேல வந்து குர்த்தி, லாங் குர்த்தி போட்டுக்கணும், ஷர்ட் போட்டுக்கணும், அவ்வளவுதான். செல்போன் பயன்படுத்த கூடாதுங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? சரி, நீங்களே சொல்லுங்க. கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் டீச் பண்ணிட்டு இருக்காங்க, செல்போன் எவ்வளவு அடிக்ஷன் எங்களுக்கு தெரியும். நம்ம பாட்டுக்கு மெசேஜ் கை அப்படியே விரல் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும், டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். டீச்சர் டீச் பண்றது எதனா காதுல விழுமோ, மூளையில ஏறுமோ? ஏறாது. இல்ல கல்லூரி வளாகத்திலே பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற வகுப்பறையில பயன்படுத்துவது கண்டிப்பாக தவறு. கல்லூரி கிளாஸ் முடிஞ்ச உடனே வெளில தானே போறாங்க, வளாகத்துல எங்க இருக்க போறாங்க அவங்க? சின்ன காலேஜ். கண்டிப்பா இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்ய நன்றி. மாணவர் தரப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் செய்யக்கூடிய தவறை சரியான வகையில சுட்டி காட்டுன்னு சொன்னா மாணவர்கள் தங்களோட தவறை ஏத்துக்கொண்டு திருத்தத்துக்கு தயாரா இருக்கிறோம்.
அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அவர்களை இப்படி மாணவர்களை திணிக்கும் பொழுது அது ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு வழியா இருக்காதுன்னு தான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு சொன்ன மாதிரி மாணவர்கள் தங்களோட தவறை வந்து சரியா சுட்டிக்காரனா திருத்திப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை இருக்கு, ஒரு 100% ஆசிரியர்கள்ல அதிகப்படியான விகிதாச்சாரத்துல மாணவிகள்கிட்ட தவறா நடக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. மாணவிகள் அந்த மாதிரி ஆசிரியர்களை மாட்டிக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வர முடியாம இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னா தவிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி ஆசிரியர்கள் தங்கள் பண்ணக்கூடிய தவறுகளை ஒத்துக்கிறதுக்கு தயாராகிறாங்களா? மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறை நீங்கள் சரியான வகையில சுட்டி காட்டினால் அதை திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் தயாராகிறோம். ஆனால் இன்னைக்கு கல்லூரிகளுடைய பேர் கெட்டு போறதுக்கு ஆசிரியர்கள் பெரிய காரணமாகிறாங்க. சோ அந்த ஆசிரியர்கள் தங்களை திருத்திக் கொண்டாலே அந்த கல்லூரியுடைய பேரும் மரியாதையும் தானா உயரும். இன்னைக்கு ஒரு கல்லூரி நெறிப்படுத்தணும் சொல்லி அவங்க முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு கல்லூரி நெறிப்படுத்தணும் எப்படி? நீங்க சமீபத்துல மாநில கல்லூரியுடைய முதல்வர் புதுசா பொறுப்பெடுத்துக்கிறது இப்ராஹிம் சொல்லிட்டு மாநில கல்லூரி முதல்வர் கடந்த ஒரு வாரம் தான் பொறுப்பெடுத்து ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி மாநில கல்லூரி மாணவர்கள் அவர்கள் வந்து சொன்னா ஒரு ஒரு மாநில கல்லூரி மீதே ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும். ஆனா கடந்த ஒரு வாரமாக கல்லூரி கிளாஸ் டைம்ஸ்ல ஒரு மாணவர் கூட வெளியே கிடையாது, எல்லாரும் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றாங்க. சோ அப்படி மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறை சரியான வகையில சுட்டி காட்டணும். அப்படி அவர்கள் திருத்திக் கொண்டு அதை வந்து ஏத்துக்க தயாராகிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களே அந்த கல்லூரியினுடைய பேருக்கு பெரிய பாதிப்பு விளைவிக்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க தவிர மாணவர்களாக அதே புள்ளியில். வணக்கம் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த கட்டுப்பாடுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கல்லூரிகளை வந்து உடை கட்டுப்பாடு, செல்போன் பயன்படுத்தக்கூடாது, கல்லூரி வளாகத்தில் மாணவனும் மாணவியும் பேசிக் கொள்ளக்கூடாது, இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிச்சு சில கல்லூரிகள் விதிக்கிறாங்க. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? கற்றலுக்கு இருக்கக்கூடிய இடமாக கல்லூரிகளோ பள்ளிகளோ இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஏற்பாடாக பாக்குறேன். ஒரு கற்றல் நிகழணும்னு சொன்னா அது தனி மனிதனாக சாத்தியம் அல்ல. கற்றல் நிகழணும்னு சொன்னா அது ஆணும் பெண்ணும் கலந்துதான் கற்க முடியும். அந்த இடத்துல அவங்க வந்து ஆணாக பெண்ணாக பார்ப்பதே தவறு. அங்க மாணவராக அங்க வந்து அவங்க கூடுறாங்க. அப்ப மாணவராக கூடும் பொழுது என் பார்வையில் நான் இந்த பாடத்தை எப்படி பார்த்தேன், உன் பார்வையில் எப்படி பார்த்தேன், சமூகத்தில் இது தொடர்பாக என்ன இருக்குன்னு அவங்க கலந்து பேசுவதுதான் வந்து ஒரு நியாயமான விஷயமாக இருக்கும். அதே போல கைபேசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அவசரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் பேசுவதற்கான ஒரு கருவி. அதை வந்து வகுப்பு நடத்துற நேரத்துல அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும், அதை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒழுக்கங்களே அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டுமே தவிர அதை வந்து சுத்தமா பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆடை என்பது ஒருவருடைய வசதிக்கேற்பத்தான் ஒருத்தர் ஆடை அணிவாங்க. அப்ப அந்த ஆடை என்பது அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு அவங்க தான் தீர்மானிக்கணுமே தவிர அதுல போய் கட்டுப்பாடு விதிப்பது, அதுவும் வந்து ஒரு 18 வயது முடிந்த ஒரு மேஜர் தான் கல்லூரிக்கு வர்றான். அப்ப அவன் வந்து அந்த வாலிப பருவத்தோட உச்சியில் இருக்கும் பொழுது இது எல்லாமே வந்து அவனுடைய மனத்தை அழுத்தக்கூடிய, அவனை விரிந்து சிந்திப்பதை தடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாகத்தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். இணைப்பில் வந்து கருத்தை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. பிரியா, பிரியாங்க நடந்த வாதங்களை கேட்டிருப்பீங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப அந்த உடை குறித்து இருவேறு கருத்துக்கள் வந்தது, அலைபேசி பயன்படுத்துவதற்கு ஒரு கருத்து கூட இருவேறு கருத்துக்கள் வந்திருக்கு. நீங்க இந்த போன்ற கட்டுப்பாடுகள், இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இது பொதுவா மாணவருடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியதா? இது கண்டிப்பா மாணவரோட வளர்ச்சிக்கு இது எதுவுமே உதவாது. நான் அதுதான் சொல்லுவேன். மாணவரோட வளர்ச்சிக்கு உதவணும்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த அவங்கள அந்த அளவுக்கு ஃப்ரீயா விட்டாவே கண்டிப்பா அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே வராது. இப்போ செல்ஃபோன் வந்து காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, அதை நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிறோம். மாணவர்களாக இருக்க நாங்கள் எல்லாரும் நாங்கள் அங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. காலேஜஸில் வந்து லேடிஸும் ஜென்ஸும் பேசிக்க கூடாதுன்றதை கண்டிப்பாக நான் வன்மையாக எதிர்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சில பிரச்சனைகள் வந்து சொல்லிக்க முடியாததை எனக்கு தன்னால் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு ஆணுன்றதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து 100ல் அவங்க சொல்கிறது ஏதோ மைனாரிட்டி அவங்களுடைய மனசு சிந்திச்சுற அளவுல இருந்து மிஸ் ஆகிற டைம்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் முடியறதா ஒரு சில விஷயங்கள் தவறான பாதைக்கு போறாங்க. மற்றபடி யாரும் அந்த மாதிரி போயிடுறது கிடையாது. ஏதோ 125% அப்படிலாம் நடக்குது. நான் வந்து செல்போனை கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா மாணவரும் நாங்கள் ஏத்துக்கிறோம். இதை நாங்கள் வளாகத்துலேயும் செய்யறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். வளாகத்தில் வந்து எங்களுடைய பேரண்ட்ஸ் திடீர்னு எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்கள் வீட்லையோ இல்லை வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் வளாகத்தில் நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது. தேவையில்லாததுக்கு எதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த உடை கட்டுப்பாடு இது குறித்தெல்லாம் இருவேறு கருத்துக்கள் வந்தது. ஆனால் இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில், ஒரு சந்தை கலாச்சாரத்தில், ஒரு பணம் இருப்பவர்கள் மேட்டுக்குடியினரிடம் ஒரு தன் உடலையோ பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ரொம்ப ஒரு கவர்ச்சியா காமிக்கணுங்கிறதுக்காக உடுத்துகிற உடை வந்து சில மேட்டுக்குடி மாணவர்களிடம் இருக்கிறதா?
அப்படி ஒரு அமைப்பு இங்க இருக்கு, நிலவு தானே? முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சில மாணவர்கள் அந்த மாதிரி வராங்க. பட் அவங்களும் வந்து காலப்போக்கில் தே ரியலைஸ் அவங்க மிஸ்டேக்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ணும்போது தே வேர் டீசென்ட் ட்ரெஸ்ஸஸ் காலேஜ்க்குலாம். ஏன்னா காலேஜ்க்கு டீசெண்டாக தான் போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே வந்து இருக்கு. பிகாஸ் எந்த கான்ட்ரவர்சிஸ்க்கும் நம்ம ஆளாகக்கூடாதுன்னு ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தலையே அவங்க வந்து நீட்டாக தான் வராங்க. அதை தவிர்த்து நீங்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸிங்லேயே ஏன் வந்து எல்லாரும் பேசுறாங்கங்கிற ஒரு விஷயம் புரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூல்ல 11th 12th அந்த ஸ்கர்ட்டை முட்டி வரைக்கும் போடுறாங்க. அதுக்கு யாருமே இன்னும் பதில் சொல்ல கிடையாது. ஸோ அங்க அப்படி ஃப்ரீயா விட்டுட்டு மோஸ்டா ரேப் இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் நடக்குது ஸ்கூல்ல தான். காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. குழந்தைங்கனால அதை எக்ஸ்போஸ் பண்ணாம அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆனா அங்க இந்த மாதிரி பிரச்சனை வரது இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் அங்க இல்லாம யூனிஃபார்ம்ங்கிற ஒரு பேர்ல வெரைட்டியா கலர்ஃபுல்லா குட்டி குட்டி ட்ரெஸ் போடுறது அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம ஒரு மெச்சூர்டான காலேஜ்ல போய் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து ரொம்ப ஒரு தேவைப்படாத ஒரு விஷயமா தான் நாங்க கன்சிடர் பண்றோம். கண்டிப்பா சார், நீங்க அதை நிறைவு கருத்தை சொல்லுங்க. இல்ல இதே மாதிரியான ஒரு சம்பவம் என்பது ஒரு இஷ்யூ என்பது 2002-3 காலகட்டத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் இந்த மாதிரி ஆணையை பிறப்பிச்சார். மாணவர்கள் மத்தியிலே என்னன்னா ஆடை என்பது கட்டுப்படுத்த வேணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணத்தையும் முன் வச்சாரு. இந்த மாதிரி நீங்க வந்து உடை அணிந்து வரும்போது அது வந்து எனக்கே பாக்குறதுக்கு ஒரு தவறான எண்ணத்தை தூண்டுது அப்படின்ற மாதிரியான அவர் பேர் நான் சொல்ல விருப்பப்படல. ஸோ அவர் வந்துன்னு சொன்னா அவர் அந்த சிந்தனை ஒன்றுதான் அவர் சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட சிந்தனை உள்ள அந்த சிந்தனை என்பது தவறு கலைக்கப்படணுமே தவிர மாணவர்களை கட்டுப்படுத்துவது இங்க இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை கெடுத்து விடுன்றது ஒரு தவறான கருத்து. அதனால உடை என்பது ஒட்டுமொத்தமாக வளர்ச்சியை வந்து கெடுக்கும்னு சொல்லி முன்வைக்கக்கூடிய கருத்தை நான் வந்து அவமதிக்கிறேன். அதே போல இன்னைக்கு என்னன்னு சொன்னா பெரியாரும் சொல்லியிருக்காரு. பெரியார் பற்ற அறிஞர்கள் எல்லாரும் பெண்கள் தங்களை வந்து ரொம்ப போத்திக்கிட்டு ரொம்ப வந்து அடக்கமா இல்லாம தங்களை வந்து சுதந்திரமா காட்டிக்கொண்டு முடிய வந்து கிராப் வெட்டிக்கலாம் சொன்னார். இப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் பெண்களை சுதந்திரமாக இருக்கதான் வந்து சொன்னாங்களே தவிர அவர்களை வந்து ஒரு கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை வந்து தன்னை ஒரு பெண்ணா நினைச்சுக்கணும் அப்படின்றது இல்லாம ஒரு சக மனுஷியா ஆண் பெண் சக மனுஷியா நினைக்கும் பொழுது அது வந்து என்னன்னா தானாக கலந்து விடும் தவிர இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தாதுன்றதான் சொல்ல வேண்டியிருக்கு. அதே போல இன்னைக்கு எப்படி வந்து கல்லூரிகளை நெறிப்படுத்துவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஏற்பாடை வேறு ஒரு வகையிலாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு அரசு கல்லூரியில மாணவர்கள் வெளியில வந்து ஏன் வந்து சத்தம் போடுறாங்க, வெளியில வந்து ஏன் கும்பலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள கல்லூரிகளுக்குள்ளாக அவர்களுக்கான ஒரு கலை நிகழ்ச்சிகளோ ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலோ ஏற்பாடு செய்யறதுக்கான ஏற்பாடு அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு உள்ள இல்ல. அவர்களுக்கு உள்ளாக அந்த கல்ச்சுரல் மீட் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஒரு கல்ச்சுரல் மீட் ஆட்டம் பாட்ட கொண்டாடுறத நீங்க கல்லூரிக்கு உள்ள ஆர்கனைஸ் பண்ணுங்க. நீங்க எந்த கவர்மெண்ட் கேம்பஸ்ல அந்த மாதிரி விஷயத்தை கலை நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தும் பட்சத்தில் அவர்கள் வன்முறையில் போக மாட்டாங்க. வெளியே பஸ் டே கொண்டாடுறத நீங்க உள்ளுக்குள்ள காலேஜ்ல வந்து கல்ச்சுரல் டே கொண்டாட சொல்லுங்க. அவங்களுக்கான கல்ச்சுரல் போடி நீங்க நடத்துங்க. அவர்கள் எதுக்கு வெளியே வன்முறைக்கு போறாங்க, வெளியே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விதமான விஷயம் ஈடுபட போறாங்க. அதனால அரசு கல்லூரிகளில் உடனடியாக இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது மூலமாக மாணவர்கள் தங்களுடைய ஹீரோயிசத்தை வெளியே காட்டுறதுக்கு பதிலாக கல்லூரிக்கு உள்ள காட்டி அவங்க வந்து திறமையை வந்து கல்லூரி வளாகத்தை வந்து வளர்த்துக் கொள்வாங்க. இப்படியாக மாணவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த சுதந்திரமும் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும். 2 கரைக்குள்ள ஓடுகிற போதுதான் ஆறு, கரை இல்லைன்னா அது ஆறு கிடையாது. ஆகவே நம்முடைய இந்திய கலாச்சார பண்பாட்டு மரபை போற்றுகிற வகையிலே கல்லூரியிலே மாணவர்கள் நடந்து கொள்ள அந்த முதிர்ச்சி ஏற்படுவதற்கு தக்க அறிவுரை வழங்கி உடை அணியலாம், செல்போன் பேசலாம், ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்ளலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாமே ஒரு சுதந்திரத்தோடும் இருக்கலாம். அந்த சுதந்திரமும் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கல்வியாளர்களுடைய அவர்கள் வைக்கிற ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அவங்க வச்ச இன்னொரு விஷயத்தை வந்து நீங்க இன்னும் கோட் பண்ணவே இல்லை. அதாவது பெண்கள் பாதுகாப்பு குறித்து இவ்வளவு பேசுகிற இவர்கள் ஏன் பெண்களுக்கு சக மாணவனிடம் இருந்து மட்டும்தான் பிரச்சனை வருகிறதா, ஆசிரியர் என்ற பொருளில் வருகிறது, ஆய்வாளர் என்கிற பேரில் வருகிறது, எல்லாரிடம் இருந்து வருகிறதே, அதை ஏன் கவனித்துக் கொள்ள மாட்டேங்கிறோம்? உண்மையான அக்கறை பெண்களின் மீதா இல்ல நீங்கள் செய்யும் தவறுகள் தப்பிக்கவாங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. உண்மையான அக்கறை வருங்கால இளைய சமுதாயத்தில் சரியாக செய்வதற்கு அதுல ஒரு விழுக்காடு இங்கே நடக்கிறது மாதிரி ஆசிரியர்களுக்கும் சில விழுக்காடு இருக்கிறது. அதை மிகைப்படுத்தி இப்ப சொல்லப்படுகிறது. சில ஆசிரியர்கள் நடந்து கொள்ள அதற்கு சரியான மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆண்களாக நடந்து கொள்கிறார்கள், அந்த புத்தியோடு நடந்து கொள்கிறார்கள் என்கிற போது நீங்கள் அந்த கட்டுப்பாடை சேர்த்துதானே வைக்கணும். மாணவர்கள் மீது வைக்கும் போது இவர்கள் எளியவர்கள் தானே, நமக்கு கைக்குள்ள அடங்குவதுதானே. நான் கூட சொல்கிறேன், இப்ப ஆசிரியர்கள் புடவை அணிந்து செல்கிற போது இப்ப வக்கீல்கள் கோட்டு கருப்பு கோட்டு அனுப்புறாங்க, டாக்டருங்க வெள்ளை கோட்டு அணிகிறாங்க. ஈவன் இப்ப ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள்
வேலைக்கு செல்கிற போது ஒரு கோட்டை அணிந்து கொள்வதில் தவறே கிடையாது. புடவை அணிந்து கொள்வது மீண்டும் மீண்டும் நீங்க பெண்கள் உடைய பத்தி பேசுறீங்க, பெண்களுடைய வக்ர புத்தியை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களைப் போல ஆண்களும் சரியான நாகரிகமாக உடை அணிந்து ஆசிரியர்களாக இருந்தால், ஆசிரியர் என்பவர் ஒரு குற்றத்தை போக்கக்கூடியவர், ஆசிரியர் என்பவர் குற்றத்தை போக்கக்கூடியவர். அவர் முன்னோடியாக இருக்க வேண்டும் தவிர அவருக்கு அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது. பெண்களுக்கு சொல்கிற அத்தனையும் ஆண்களுக்கு உண்டு, சரிசம. அந்த இடத்துல பெண்கள் ஆண்களே கிடையாது. இங்க சொல்லப்படுகிற அந்த அத்துறை கருத்துக்களும் 2 ஜெண்டருக்கும் தான் சொல்லப்படுகிறது தவிர 2 ஜெண்டருக்கு மட்டும் இல்ல, ஆசிரியர் மாணவர் இருவருக்கும் எல்லோருக்குமே தான். பொதுவாக வளாகத்தில் உள்ள அனைவர்களுக்கும், அதாவது உங்கள் பார்வையில் நீங்கள் ஆண்களாக பெண்களாக பார்க்கிறீர்களே அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் இந்த கருத்து. ஏன்னா அவர்கள் தங்களை மாணவர்களாக பார்க்கிறார்கள், நீங்கள் பாலினமாக பிரித்து பார்க்கிறீர்கள் என்கிற போது ஆசிரியர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு பிசினஸா ஆயிடுச்சு. காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தா பேரண்ட்ஸ் அந்த காலேஜை நோக்கி அந்த காலேஜ்லயே ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துறாங்க. இது ஒரு அட்ராக்டிவ் ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத மனநிலை ஒழுங்கு குறித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை சந்தேகிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சந்தேகிக்கிறாங்க. அது அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்க வைக்க இது ஒரு அட்வர்டைஸ்மெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு சில கல்வி கோச்சிங் போன்ற விஷயங்கள் இருந்து முக்கியத்துவம் தராம இது போன்ற தேவையில்லாத புறச்சூழலுக்கு முக்கியத்துவம் தருவதன் மூலமாக பேரண்ட்ஸ் அட்ராக்ட் ஆறாங்க. இந்த காலேஜ்ல நம்ம காலேஜ்ல கட்டணத்தை அதிகரித்துக் கொள்வதல், அது போன்ற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது கல்லூரியினுடைய தரம் என்பது கண்டிப்பாக அப்படின்ற நோக்கத்தோடு இந்த மாதிரி தனியார் கல்லூரிகள் பல ஏற்பாடுல போயிட்டு இருக்கு. இன்றைய விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டுப்பாடு தேவையா என்பது குறித்த விவாதம் நடைபெற்றது. இதில் பெரும்பாலும் கட்டுப்பாடு என்று வந்தவுடன் முதலில் இந்த சமூகம் பெண்ணை தான் ஒரு பொருளாக பார்க்கிறது. அதாவது பெண்கள் உடை அணிய வேண்டும், பெண்கள் சரியாக அதாவது உடல் தெரியாதவாறு கவர்ச்சியாக இல்லாதவாறு உடை அணிய வேண்டும் என்று சொல்கிறதே ஒழிய அந்த பெண்களை பயன்படுத்திக் கொள்கிற மிஸ்யூஸ் செய்கிற ஆண்களை பற்றி வேறு சிலரை பற்றி பேசுவதில்லை என்பது இங்கு மாணவி தரப்பினுடைய ஆதங்கமாக இருந்தது. அதே போல் உடை கட்டுப்பாடை பற்றி பேசும்போது உடை அதாவது இங்கு இவர்கள் சொல்லுகின்ற பாணியில் சேலையோ இல்ல இந்திய கலாச்சார மரபுப்படி அணிகின்ற பெண்களையோ பாலியல் பலாத்காரம் செய்யாமல் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. அதாவது தவறு செய்பவர்களுக்கு உடை பொருட்டல்ல, பெண்ணினுடைய உடல் தான் பொருட்டு என்பதை இந்த விவாத நிகழ்ச்சி அழுத்தமாக பதிவு செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அலைபேசியை கல்லூரி வளாகத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற ஒரு விஷயம் என்பதையும் கல்வியாளர் இங்கு பிரின்ஸ் கஜேந்திர பாபு கருத்து பதிவு செய்திருந்தார். அதைவிட இங்க அதிகமாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது ஆண் பெண், அதாவது ஒரு மாணவர்களை மாணவர்களாக பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்களை பெண் ஆண் என்று ஜெண்டராக பாலினமாக பார்க்கின்ற உங்கள் பார்வைதான் குறைபாடு இருக்கிறது, மாணவர்களிடம் இல்லை என்பதையும் அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்தார்கள். ஆகவே மாணவ மாணவிகளுடன் பேசிக் கொள்ளக்கூடாது, அலைபேசியை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற சில கல்லூரி நிர்வாகங்களும் அதனை பயன்படுத்தி சந்தையாக்குகின்ற சில நிர்வாகிகளும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது மாணவ மாணவிகளை சுதந்திரமாக விட வேண்டும். இது ஒரு கற்பதற்கான இடம், படித்துக் கொள்வதற்கான இடம், மாணவர்களுடனோ மாணவிகளுடனோ பேசி நட்பை பேணக்கூடிய இடம் என்பதை அவர்கள் முதலில் உணர வேண்டும். அதற்கான இடத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதை தடுக்கின்ற சர்வாதிகாரிகளாக அவர்கள் மாறக்கூடாது என்பதே மாணவர்களுடைய குரலாக இந்த விவாத களத்தில் ஒலித்தது. மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.